ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க. இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி இடிக்கிற கல்லு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கும். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பனாக இருக்கிறனால ஒன்று டஸ்ட் உள்ளே போகும், இல்லைன்னா வந்து மிளகு சீரகமோ இல்லை பூண்டோ வந்து இடிக்கும்போது அந்த பொருள் வந்து மேலே வந்து சிந்திரும். இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷன் உங்களுக்கு நான் தரேன். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருந்தா, இல்லைன்னா ஜாம் வாங்குவோம் இல்லைங்களா, கிசான் ஜாம், ஆச்சி ஜாம் ஏதாவது வாங்குவோம், அதோட மூடி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மூடி வந்து இந்த கல்லுக்கு வந்து க்ளோஸ் பண்றதுக்கு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்க, ரொம்பவே சரியா இருக்கு. டைட்டா மூடணும்னு அவசியம் இல்ல. இது க்ளோஸ் பண்ணா போதும். இப்ப இந்த இடிக்கிற கல்ல மேல வந்து கரெக்ட்டா சென்டர்ல வச்சுட்டு, பென்ல வந்து மார்க் பண்ணிட்டு, அந்த சைஸ்க்கு ஏத்தா மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இது மாரி மேல் பக்கத்துல இருந்து இந்த மாரி பிரஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சரியா இருக்கு. இப்ப நம்ம இத கல்லுல வச்சு பார்ப்போம். பாருங்க, கரெக்ட்டா பொருந்தது. கொஞ்சம் கூட கேப் இல்ல. கட் பண்ண இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட கேப் இல்ல. இந்த மாதிரி நீங்க வச்சுட்டீங்கன்னா, டஸ்ட் வந்து கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு உள்ள போகாது. அது மட்டும் இல்லாம, நம்ம இஞ்சி பூண்டோ, இல்ல மிளகு சீரகம் நசுக்கும்போதோ கொஞ்சம் கூட எந்த பொருளும் வெளியில வந்து விழாது. இந்த டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த கல்லு பார்த்தீங்கன்னா, நான் இதே போலவே இதோட சின்னதும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ள வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். நீங்க கவுண்டர் டாப்ல வைக்கும்போது. இந்த சின்ன கல்லு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இத விட அடுத்த பெரிய சைஸும் வச்சிருக்கேன். அது வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள வைக்க முடியல. இப்ப அடுத்த டிப் என்னன்றத பார்க்கலாம். முட்டை உடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில வந்து ஓடு அதிலேயே வந்து விழுந்துரும். பாத்திரத்துலேருந்து நம்மளால எடுக்கவே முடியாது. ஸ்பூன பயன்படுத்தியும் எடுக்க முடியாது. அப்படி ஈஸியா எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் உங்களுக்கு நான் தரப்போறேன். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாரி விழுந்துருச்சுன்னா, கைய வந்து ஈரத்தில வந்து நனச்சிடுங்க. இப்போ உங்களுக்கு வீடியோல காட்டுறதுக்காக தண்ணிய வந்து பக்கத்துல வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி விரல நனச்சிட்டு இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து ஓட வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பாட்டிலோட மூடியோ, இல்ல வந்து பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடியோ வந்து சில நேரத்துல வந்து ராங்கா வந்து நம்ம திருவிடுவோம். ரொம்ப டைட்டா வந்து மாட்டிக்கும். அந்த மாரி நேரத்துல இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து 2 எடுத்துட்டு, அத வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மாரி முறுக்கிட்டு, அதோட மூடியில வந்து இந்த மாரி பண்ணிடுங்க. இப்போ நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து திறந்துடலாம். எவ்ளோ டைட்டான பாக்ஸா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி ரப்பர் பேண்ட பயன்படுத்தி நீங்க ஓப்பன் பண்ணும்போது, ரொம்ப ஈஸியா வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, எவ்ளோ டைட்டா இருந்தது. ரொம்ப ஈஸியா வந்து இப்ப ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டிப் என்னன்றத பார்க்கலாம். வாழைப்பழம் சில நேரத்துல வாங்கும்போது, இது மாரி மொத்தமா பழுத்த பழமாவே வாங்கிட்டு வந்துருவோம். இது ஒரு 4, 5 நாள் கூட தாங்காதுங்க. இந்த மாரி டைம்ல இந்த கவர் பார்த்தீங்கன்னா, இது மாரி எல்லார் வீட்லயுமே இருக்கும். இத வந்து ஒரு 3 மடிப்பா மடிச்சு எடுத்துக்கோங்க. இத மடிச்சுட்டு, பழத்தோட காம்புல வந்து நல்லா வந்து அப்படி சுத்தி விட்டுட்டு, மூடி போட்டு வச்சுருங்க. உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இருந்தா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இந்த கவர விட எல்லார் வீட்லயுமே ஃபாயில் பேப்பர் இருக்காது. அதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி கவர வந்து மேல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த காம்பு பகுதியிலேருந்து ஒரு பழம் கூட விடுபடாம உங்களுக்கு 3லேருந்து 4 நாள் அப்படியே இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னன்றத பார்க்கலாம். ரேஷன் அரிசி பயன்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னா, பச்சை அரிசியோ, இல்ல புழுங்கல் அரிசியோ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது 4லேருந்து 5 தடவ போல நம்ம அந்த அளவுக்கு கழுவுனா தான் அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில வரும். அதுக்கு பதிலா நீங்க 1 டீஸ்பூன் போல கல்லுப்பு வந்து இதுல சேர்த்துட்டு 2டே தடவ நீங்க கழுவுனா போதும். பளிச்சுன்னு ஆயிடுங்க அரிசி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க உப்பு போட்ட உடனே கையில வந்து இந்த மாரி நல்லா பிரஸ் பண்ண மாதிரி நீங்க நல்லா கழுவிட்டு, அந்த தண்ணிய ஊத்திட்டு மறுபடியும் ஒரே ஒரு தடவ நீங்க கழுவுனா போதும். அரிசி வந்து அந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடும். இப்ப நான் இந்த தண்ணிய ஊத்திட்டு மறுபடியும் ஒரு தடவ உங்களுக்கு அரிசி கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி பளிச்சுன்னு இருக்குன்றது தெரியும். பாருங்க, இந்த அரிசிய பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேஷன்ல வாங்குனது மாதிரியே இருக்காது. கடையில வாங்குன அரிசி மாதிரியே இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னன்றத பார்க்கலாம். ஆயில் பாக்கெட்ட கட் பண்ணிட்டு, இந்த மாரி நம்ம பாட்டில்ல ஊத்திருவோம். அந்த பாக்கெட்ல இருக்கிற எண்ணெய் பார்த்தீங்கன்னா, நம்ம அத ஃபுல்லா வடியறதுக்காக ரொம்ப நேரம் கவுத்து வச்சிருப்போம். அந்த மாதிரி இல்லாம, நீங்க ஆயில் பாக்கெட்ட எந்த பக்கம் கட் பண்றீங்களோ, அதுக்கு ஆப்போசிட்ல சிசர் வச்சு இந்த மாரி ஒரு 2, 3 இடத்துல கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு உடனே நீங்க வந்து ஊத்துனீங்கன்னா, அதுல உள்ள இருக்கிற மீதி இருக்க எல்லா எண்ணெயுமே உடனே வந்துரும். நீங்க 10 நிமிஷம், 20 நிமிஷம் நீங்க இத மாரி சாய்ச்சு வைக்கணுன்ற அவசியமே இருக்காதுங்க. மொத்த எண்ணெயும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா உடனே வந்துரும். பாருங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளீனா வந்திருக்குன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளவுதாங்க. இப்போ அடுத்த டிப் என்னன்றத பார்க்கலாம்.
மழை காலத்துல இல்ல பனி காலத்துல பார்த்தீங்கன்னா, உப்பு ஜாடியில வந்து உப்பு வந்து ரொம்ப நீர்த்து போயிருக்கும். அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, கல் உப்புல தான் இந்த பிரச்சனை வரும். அதுக்கு உப்பு ஜாடியில கீழ ஒரே ஒரு பொருள வச்சா போதுங்க. இந்த மாதிரி தேங்காவோட ஓடு இருக்கு இல்லீங்களா? அது வந்து நம்ம வச்சிருக்க பாத்திரத்துக்கு ஏத்த மாரி சைஸ்ல கட் பண்ணிட்டு உள்ள வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க உப்ப வந்து இதுல கொட்டிட்டீங்கன்னா, உப்பு வந்து நீர்த்து போகாது. அதுல விடுற தண்ணியெல்லாம் வந்து அந்த ஓடே வந்து அப்சர்வ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இந்த மாரி உங்ககிட்ட சின்னதா மரக்கரண்டி இருந்தா அதுவும் பயன்படுத்திக்கோங்க. இனி உப்பு நீர்த்து போற பிரச்சனையே உங்களுக்கு வராது. அடுத்த டிப் என்னன்றத பார்க்கலாம். பாவக்காவ வாங்கிட்டு ஒரு 2, 3 நாள் கழிச்சு சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாவக்கா ரொம்ப பழுத்துரும். அந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா, பாவக்காவ வாங்கும்போதே வந்து நல்லா அழுத்தமா, நல்ல காயா இருக்க மாரி வாங்கிடுங்க. இத ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதோட காம்பு பகுதிய கட் பண்ணிடுங்க. மேலேயும் கீழயும் 2 பக்கமும் கட் பண்ணிடுங்க. பாவக்காய் இதோட பெரிய சைஸா இருந்தா, நீங்க அத 2ஆ கூட நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, ஏர்டைட் பாக்ஸ்லயோ, இல்ல கவர்ல வந்து நல்லா டைட்டா ராப் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க 4லருந்து 5 நாள் கழிச்சு நீங்க எடுத்தாலும், வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே போல தாங்க இருக்கும். வெண்டைக்கால பொரியலோ, இல்ல வறுவலோ செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அதுல கொழகொழப்பு தன்மை அதிகமா இருக்கும். அப்படி இல்லாம இருக்கறதுக்கு, இத நம்ம ஃபர்ஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம தொடச்சுட்டு, நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுடலாம். அதுக்கு முன்னாடி இத வந்து மேலேயும், கீழயும் வந்து காம்பு பகுதியும் கீழ வந்து கட் பண்ணிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா, மறுநாள் எடுத்து சமைக்கும்போது, அதுல வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு கொழகொழப்பு தன்மையே இருக்காது. இப்ப நான் இத உங்களுக்கு கட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிட்டு, இத ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சுருங்க. நீங்க நாளைக்கு சமைக்கிறீங்கன்னா, முந்தின நாளே இத வந்து பண்ணி வச்சுட்டீங்கன்னா, காலையில எடுத்து நீங்க உடனே வந்து சமைக்க ஆரம்பிச்சலாம். அந்த நேரத்துக்கு நீங்க கழுவிலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த டிப் வந்து நிச்சயமாவே நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பாவக்காவ சமைக்கும்போது நம்ம நெறைய பேர் வந்து வெல்லம், புளின்னு நெறைய வந்து யூஸ் பண்ணுவோம். அதோட கசப்பு தன்மை கம்மியாகறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருங்க. பாவக்காவ கட் பண்ணும்போது அதுல இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு, உங்களுக்கு ஏத்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிட்டு, நல்ல தண்ணி ஊத்திட்டு, அதுல கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துட்டு, ஒரு 10 நிமிஷத்துலருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் அந்த உப்பு தண்ணியிலேயே நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நீங்க பண்றதுனால, கசப்பு தன்மை இங்கேயே வந்து உங்களுக்கு பாதி அளவுக்கு கம்மியாயிடும். கத்திரிக்காவ சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் தண்ணீல போட்டாலும் உடனே கருத்து போயிடும். அப்படி கருத்து போகாம இருக்கிறதுக்கு, தண்ணீல கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க இத எடுக்கிற வரைக்கும் கருத்து போகாம அப்படியே இருக்கும். வாழைக்காவ சமைக்கும்போதும் இதே மாரி தாங்க. தண்ணீல கொஞ்சமா உப்பு போட்டு வச்சிருந்தீங்கன்னா, அதுவும் கருக்காம இருக்கும். லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு சமைக்கும்போது அதோட தோல தூக்கி போட்றாதீங்க. இந்த மாதிரி தண்ணீல போட்டு வச்சுட்டு அத செடிக்கு பயன்படுத்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப இந்த தண்ணி வந்து செடிக்கு நல்லது. இது சில நேரத்தில வந்து நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு அதோட அரிசிலாம் ஊற வைப்போம் இல்லைங்க, நான் அந்த தண்ணிய வந்து வச்சிருந்தேன்னா, அதுலயும் இந்த உருளைக்கிழங்கு தோல சேர்த்து வச்சுருவேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க உடனே செடிக்கு ஊத்தாம, ஒரு நாள் வச்சிருந்து அது நல்லா தண்ணி புளிச்சிட்ட பிறகு செடிக்கு ஊத்துங்க. இப்ப நான் இந்த உருளைக்கிழங்கு தோலையும் வந்து இதோடயே சேர்த்துட்டு, மறுநாள் தாங்க நாங்க செடிக்கு ஊத்த போறேன். நீங்க உருளைக்கிழங்கு தோலுன்னு இல்ல, பீட்ரூட் தோலு, காய்கறி தோலு எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணீல ஊற வச்சுட்டு நீங்க செடிக்கு யூஸ் பண்ணலாம். செடிக்கு இது மாரி தண்ணி ஊத்தும்போது, அதுவும் பர்ட்டிகுலரா இந்த அரிசி கழுவுற தண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது, செடிக்கு மேல இருந்து ஊத்தாம அதோட வேர் பகுதியில ஊத்துங்க. நீங்க மேல இருந்து ஊத்துனீங்கன்னா, அதோட செடியோட இலையெல்லாம் வந்து ரொம்ப வெள்ள வெள்ளையா அதோட மாவு வந்து தங்கிடும். இந்த டிப்பு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல்ல ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் டிப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம, கிச்சன்ல வந்து பொருள வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அதுலயும் வந்து நான் நெறைய டிப்ஸ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூடவே வெள்ளி பொருள வந்து கை வலிக்காம ரொம்ப ஈஸியா 2 மெத்தட்ல எப்படி வந்து சுத்தம் செய்யலான்றதையும் போட்டிருக்கேன். இந்த மாரி நெறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. இதோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் அட்டாச் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.